மாம்சமாக யாவருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்த தொட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்பொழுது இறங்கினார். யாருக்குள்ள வாசம் இல்லை. தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தது, யோசேப்புக்குள் விசேஷ ஆவி இருந்தது. யுத்த காலம் எல்லாம் போனவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து அபிஷேகம் உள்ளே இல்லை, மேலே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 61:10 ஏசாயாவில் 61:1 கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சுவிசேஷம் அறிவிக்கவும், சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் வார்த்தை கூறவும், சாம்பலுக்கு சிங்காசனம் கொடுக்கவும் நான் கர்த்தர் இருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? மேலே இருக்கிறார், உள்ளே இல்லை. ஆவியான பலமாக இறங்கினபடினால யுத்தம் செய்தார்கள் ராஜாக்கள், வாசிக்கிறோம். உள்ளே இல்லை, மேலே இருந்தது. ஆமாம், அப்போ அன்றைக்கி காலகட்டத்தில் அந்த அட்டவணையின் படி தான் காரியங்கள் காணப்பட்டது. அதனால தான் கோத்திரத்துக்கு ஒருத்தனை கர்த்தர் கூப்பிட்டார். ஏதோமியர்களுடைய பூத் தேசத்தில் வருகிறாரே யோபு, அவர் ஏதோமிய குலம். ஏதோம் யார்? ஏசாவின் வம்சத்தார். ஏசாவை கர்த்தர் வெறுத்தார். அந்த குலத்தில் ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரூத்து புறஜாதி மோவாபியஸ்ரீ, அந்த இனத்தை கர்த்தர் வெறுத்தார். அதிலிருந்து ஒரு பெண்ணை தொட்டு ஆசீர்வதித்து ரட்சிக்க செய்தார். ரட்சிப்பை கட்டளை கோத்திரத்துக்கு ஒருத்தராக கர்த்தர் எடுத்தார். இப்பொழுது அப்படி இல்லை, கோத்திரம் இல்லை, குலம் இல்லை, மாம்சமாக யாவர் மீதே நாவை ஊற்றுவேன். பாவிகள் ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பூமியின் குடிகள் அத்தனை பேரும் கம்பீரித்து ஆமென் என்று சொல்லும்படியாய் தேவனுடைய செய்கை விளங்கி கொண்டிருக்கிறது. நோய் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, பேய் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கு மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் இன்னும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, பிதாவின் கருத்தில் ஆவியை விட்டபடியினால்தான் இன்று வரை ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் நித்திரை செய்து கொண்டே இருக்கிறாங்க. பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, தேவன் மட்டும் ஆவியை விடாமல் இருந்தால் திரைச்சிலை கிழிந்திருக்காது. இன்னும் காரியங்கள் மாட்டின் ரத்தம், ஆட்டின் ரத்தம், மிருகத்தின் ரத்தம் பலி வார்க்கப்பட்டிருக்கும். கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பிறகு பாருங்கள், இதெல்லாம் கர்த்தர் பிரியப்படுகிறது. பலியை நான் விரும்புகிறது அல்ல, பலியை பார்க்க கீழ்ப்படுத்தலே உத்தமம் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அவரே பஸ்காவாக்கிய பலியாய் மாறினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, 7 வார்த்தைகள் என்று தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் இவைகள் எல்லாம் வழக்கம் போல தியானிக்கிற தியானம் இல்லை. இது வித்தியாசமான கோணத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இது முடிச்சோன்னே நமக்கு ஒரு ஆகாரம் இருக்குது. கஞ்சி கிஞ்சி எல்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க. நல்ல சாதாரணமாக அது என்னமோ தெரில, இந்த நாளிலே கவுச்சி சாப்பிட மாட்டுறாங்க, இந்த நாளிலே கொஞ்சம் தாடி எடுக்க மாட்டுறாங்க, இந்த நாளிலே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நான் இருக்கிறத மாட்டு வந்துட்டேன், அதனால் இந்த கலர். இது குட் ஃப்ரைடே ட்ரெஸ் எல்லாம் இல்லை. இது கருப்புன்றது எப்போவுமே நம்மள நிறமே அப்படி தான். அப்போ எப்போவுமே குட் ஃப்ரைடே வேண்டாம். அதனால் அதெல்லாம் இது நித்தமும் நம்ம நினைக்கணும். இந்த தியாகத்தை நித்தமும் நம்ம நினைக்கணும். இந்த புனித வெள்ளியினுடைய